உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இப்போது வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன், கவனமாக கேளுங்க. சங்கீதம் 46 சங்கீதம் 1 வசனம். 46 சங்கீதம் 1 வசனம், 7 வசனம், 11 வசனம். ஆண்டவர் சொல்றாரு, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். தேவன் நமக்கு அடைக்கலாம், தேவன் நமக்கு பலன், தேவன் நமக்கு அனுகூலமான துணை. ஆமென். இன்னைக்கு அடைக்கலம் இல்லாமல் உலகமே தடுமாறுது. இங்கே யுத்தம் வந்துருச்சு, அப்படியே அப்பா காசாவெல்லாம் பட்டு அடித்து நொறுக்கிட்டு இருக்கிறாங்க. இஸ்ரேல் ஒரு பக்கம், ஈரான் ஒரு பக்கம், ஈராக் ஒரு பக்கம், சண்டை சண்டை சண்டை. அதே மாதிரி கொரோனா ஒரு பக்கம் மக்களை தாக்குது. அது 2000, 3000, 4000, 5000, 7000, அப்படி 1000 பெருகிட்டு போகுது கொரோனா. இது எந்த இடத்துல கொண்டு விடும் மக்களை? மக்கள் இதுக்கு எப்படி இறையாக போகிறாங்க? ரொம்ப கஷ்டமான மக்கள் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை. இங்கே தடுப்பூசி போடுறாங்க, பூஸ்டர் போடுறாங்க, அதில் ஜனங்க பாய்ந்து ஓடுறாங்க. அடைக்கலம் இல்லையே அப்படின்ட்டு. தேவனுடைய பிள்ளைகளை அது மாத்திரமில்லை, பல விதமான செய்வன, சூனியம், வாய்ப்பு, ஏவல், இதுக்கு தப்பிக்க முடியல. அது ஒரு பக்கம் மக்களை பாதிக்குது. அப்போது நமக்கு ஒரு அடைக்கலம் கட்டாயம் தேவை. அந்த அடைக்கலம் தான் ஆண்டு நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். 46 சங்கீதம் 1 வசனத்தில் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்து அனுகூலமான துணையுமானவர். அது கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. ஆண்டவர் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார், பலனாக இருக்கிறார், அனுகூலமான துணையாக இருக்கிறார். ஆக உலகம் எப்படி நம்மளை பகைச்சாலும், வியாதி எப்படி வந்தாலும், சாத்தான் எப்படி போராட்டம் வந்தாலும், ஆண்டவர் உங்களுக்கு அடைக்கலம், ஆண்டவர் உங்களுக்கு அடைக்கலம். கவலைப்படாதீங்க, சரியா? அன்மை பரலோக பிதாவே, நான் நேயர்களுக்காக ஜெபிக்கிறப்பா. நீரே அடைக்கலமும் கோட்டையும் ஆபத்து காலத்து அனுகூலமான துணையுமானவர். அது பல நேரங்களில் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அநேக சொல்லியிருக்கலாம் சுவாமி. இப்போ நீர் மறுபடியும் அதை உறுதிப்படுத்துகிறீங்க ஆண்டவரே. ஆக வியாதியோ வேதனையோ ஆண்டவர் சண்டையோ யுத்தமோ ஆண்டவரே எந்த அப்பா அணுகுண்டே போட்டாலும் சரி, நீர் உங்கள் பிள்ளைக்கு அடைக்கலமாக இருங்கப்பா. உயர்ந்த அடைக்கலமாக இருந்து அவளை பாதுகாத்துக் கொள்ளும். உலகத்தில் அடைக்கலம் என்று சொல்லக்கூடிய ஒரு சில காரியங்கள் அசாதாரண அடைக்கலாம். ஆனால் நீங்களோ எங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறீங்க. ஒவ்வொரு நேயர்களுக்கும் நீங்கள் உயர்ந்த அடைக்கலமாக இருந்து ஆசீர்வதி காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். மற்ற பிள்ளைகளை நிச்சயமாக தேவன் உங்களுக்கு அடைக்கலமாக இருப்பார். ஒன்றை குறித்து கவலைப்படாதீங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். ஆமென்.